கொதிச்சாச்சு, 2 பேருக்கு எடுத்துட்டு போய் குடிக்க வேண்டியதான். இப்போதான் படுத்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள காலையில ஆயிடுச்சா? நம்ம வீட்டுல என்ன ஒரு 10 மணி வரைக்கும் தூங்கலாம், இங்க தூங்கவா முடியுது? குட் மார்னிங் மச்சான். ஆஹா, என்ன கண்கொள்ளா காட்சி. ஏன் மச்சான், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, எல்லா வீட்லேயும் பொண்ணுங்கன்னா காலையிலே எந்திரிச்சு மங்களகரமாக குளிச்சு பூஜை பண்ணி காஃபி எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த வீட்டில் எல்லாம் தலைகெல்லாம் நடக்குது, அதான் பார்த்தேன். ஏன் மச்சான், பொண்ணுங்க தான் இதெல்லாம் பண்ணணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? இல்லை எங்கேயாவது எழுதி வச்சிருக்கா இந்த வேலை பொண்ணுங்க தான் பண்ணணும், இந்த வேலை பசங்க தான் பண்ணணும் அப்படின்ட்டு? ஐயோ, நான் ஒன்றும் அப்படி சொல்லலை. நீ பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிடுற போல இருக்க. பயம் இருக்குல்ல, அப்போ பேசாம இந்த காஃபி குடி. ஆமா, பயம் இருக்கு. பொண்ணுங்கனாலே நம்ம கொஞ்சம் பயந்து தான் போக வேண்டியது இருக்கு. அப்படியே இருந்துட்டு போனா நம்ம பொழைச்சுக்குவோம். ஆமா ஜனனி, நீ எந்திரிக்கலையோ? நீ காஃபி போட்டு எடுத்து வந்திருக்க? இல்ல, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. 2-3 நாளா சரியா தூக்கம் இல்லலாம், அதனால சரி தூங்கட்டும்னு விட்டுட்டேன். இந்த மாதிரியே எல்லா ஹஸ்பண்டும் இருந்தா எந்த சண்டையும் வராதுல்ல. வீட்டுல இருக்க எல்லா வேலையும் அவங்க தானே பண்ணுவாங்க. இப்ப எனக்கு எதுவும் ஒர்க் கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் ஜனனி தானே இந்த வேலை எல்லாமே பாத்துக்கணும். அப்படி எல்லா வேலையுமே நமக்காண்டி பண்ற அவங்களுக்கு ஒரு நேரம் காஃபி பண்ணி கொடுத்தோன்றதுக்காக நம்ம குறைஞ்செல்லாம் போயிட மாட்டோம். மச்சான், உன்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்க வேண்டியது இருக்குடா. நீ நந்தினியை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கத்துக்கிட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், உன் லைஃப் நல்லா இருக்கும். இப்போ நானும் கார்த்தியும் உன்கிட்ட கிளாஸுக்கு வரோம். நீ எப்படி எல்லாம் லைஃபை கொண்டு போகணுன்றது கிளாஸ் எடு. அவனுக்கு தேவையே கிடையாது, அவன் என்னை விட தெளிவாக தான் இருக்கான். அது என்னமோ கரெக்ட் தான். ஆனா அவன் பத்தி எனக்கு ஒரு லேசான டவுட் இருக்கு. டவுட்டா? என்ன டவுட்டு? இதை பத்தி உன்கிட்ட பேசாததுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. என்னாச்சுடா, ஏதாவது பிரச்சனையா? ஆமா, அவன் நம்ம கிட்ட ஒரு பெரிய விஷயத்தை பத்தி மறைச்சிட்டானா? என்ன விஷயம்? அப்படி அவன் நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்க மாட்டானே. நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் உன் கல்யாணத்துக்கு அவன் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்திருந்தாங்கல்ல, அவங்க பேரு கூட ஏதோ தினேஷ். ஆமா தினேஷ். அவன் தான் தெரியாதனமா என்கிட்ட ஒரு விஷயத்த உளறிட்டான். ஊரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். உங்க ஊர்ல தானே கார்த்திக் லவ் பண்ற பொண்ணும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனா பொண்ணு யாருன்னு மட்டும் எனக்கு அவன் இது பண்ணல, பெயர் மட்டும் சொல்லல. இது கார்த்திக் லவ் பண்றானா? ஆமா மச்சான், நம்ம ஊர்ல ஏதோ ஒரு பொண்ணை உஷார் பண்ணி வச்சிருக்கான். ஆனா யாருன்னு தான் சொல்ல மாட்டேங்கான். அவன் லவ் பண்ற விஷயமே நமக்கு தெரியாது. அந்த பையன் சொன்னதும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இவ்வளோ க்ளோஸா பேசுறோம், எல்லாமே ஷேர் பண்ணுவோம், ஆனா எதுக்காக அந்த விஷயம் மட்டும் அவன் நம்ம கிட்ட மறைக்கணும்? ஆமா மச்சான், எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. லவ் பண்ற விஷயம் பத்தி எதுக்கு மறைக்கணும்? கண்டிப்பா நம்ம 2 பேரும் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க போறது இல்ல. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு உண்டா வந்தா கூட நம்ம தான் அதை வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஏன் நம்ம கிட்ட அந்த விஷயம் பத்தி அவன் பேசல? ஒருவேளை ஒன் சைடா இருக்குமோ? அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. ஏன்னா அப்பப்போ ஃபோன் வந்தா எந்திரிச்சு தனியா போய் பேச போயிடுவான். யாருன்னு கேட்டா அது காலேஜ்ல இருந்து கால் பண்ணாங்க, ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க, அப்படி இப்படின்ட்டு எதையாவது சொல்லி சமாளிக்குவான். அவனுக்கு தான் போய் சொல்லவே வராது. அவன் மூஞ்சி பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன். அவன் நம்ம கிட்ட மறைக்கிறான்னா கண்டிப்பா அந்த பொண்ணு நமக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்கணும். இல்ல இதுல ஏதாவது பெரிய வில்லங்க இருக்கணும். அதனாலதான் அவன் நம்ம கிட்ட இதை பத்தி பேசாம இருக்கான். எவ்வளவு நாளைக்கு இப்படியே போகும்னு பாப்போம், அதுக்கப்புறம் நைஸா கண்டுபிடிக்கலாம். சரி மச்சான், நீ காஃபி குடி, காஃபி ஆறிடும். நான் ஜெர்னிக்கும் போட்டு வச்சிருக்கேன், அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். சரி சரி, போ. சிரிக்காதடா, அதான் அதுக்கு விளக்கம் சொன்னோம்ல. நல்லா இருக்கு உன் விளக்கம், போ எந்திரிச்சு. மானத்தை வாங்குறதுக்குன்னே பிறந்திருக்கேன் நீ. வெளியெல்லாம் எவனாச்சும் பார்த்தான்னு வச்சுக்கோயேன். என்ன பார்த்தா என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்பிட்டு போட்டோம், என் பொண்டாட்டி தானே நான் பண்ணுங்க. நல்லா வந்துருவடா, நீ நல்லா வந்துருவ, போ. பாவம், இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா போல இருக்கு. ஜனனி ஜனனி, எந்திரி, டைம் ஆயிடுச்சு பாரு. ஏங்க இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிட்டேங்க, எனக்கு நல்லா தூக்கமா வருது. லேட் ஆயிட்டுமா, நீ கோயிலுக்கு போகணும்னு சொன்னிடலாம். நீங்க காலையில எந்திரிச்சிட்டீங்களோ? ஆமா, நான் காலையில எந்திரிச்சாச்சு. உனக்கும் ஆதிக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஆதிக்கு கொடுத்துட்டு உன்னை எழுப்பலான்னு வந்திருக்கேன். இது எனக்கும் ஆதிக்கு காஃபி எல்லாம் வேற போட்டு எடுத்து வந்திருக்கீங்களா? ஆமா, காலையில எனக்கு முழிப்பு வந்துட்டு நீ கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தேல, அதனால நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உனக்கு காஃபியும் போட்டு எடுத்து வந்திருக்கேன். நீங்க எதுக்குங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எந்திரிச்சு பண்ணிருப்போம்ல. அது ஒண்ணும் இல்லம்மா, இங்க எல்லாரும் ஒரு 5:30-6 மணிக்குள்ள வீடு வாசல் தூத்து கோலம் எல்லாம் போட்டுருவாங்க. கோயில் திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் வாசல் தொளிச்சு கோலம் போட்டுருவாங்களா. நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதனால நானே அந்த வேலையை பண்ணிட்டேன். என்ன கோலம்லாம் போட்டிருக்கீங்களா? ஆமா, ஏன் போட விடாதோ? இந்த வேலையை பொம்பளைங்க தானங்க பண்ணுவாங்க, நீங்க போய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. யாராவது பாத்திருந்தா ஒரே அசிங்கமா போயிருக்கும். யாரு பண்ண என்ன ஜனனி, நீ ஏன் 2-3 நாள் தூக்கம் இல்லாம ஒரே டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த, அதான் கொஞ்ச நேரம் தூங்கட்டும்னு விட்டுட்டேன். அப்ப டெய்லி இந்த வேலையை பண்ணுவீங்களா? நான் வேலைக்கு போற வரைக்கும் பண்ணுங்க. நான் வேலைக்கு போனா எனக்கு நேரம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன். இந்தா காஃபி நல்லா இருக்கான்னு தெரியல, ஆனா ஆதி குடிச்சிட்டு எதுவும் சொல்லல. நீ குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. எப்படி, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குங்க, காஃபி கரெக்டா போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி கரெக்டா உனக்கு போட தெரியுமா? ஏங்க நேத்து டீ நான் கரெக்டா போட்டு கொடுத்தோம்ல. ஏம்மா, அந்த டீயை பத்தி ஞாபகப்படுத்தாத. ஏங்க நல்லா இல்லையோ? சீனி எதுவும் அதிகமா போட்டுட்டனோ? நீ அந்த டீல சீனியே போடல ஜனனி. ஐயா, சீனி போடாமே தந்தே இல்லங்க. அதுல ஒரு டப்பா இருந்துச்சுல, அதுல சீனி தானே போட்டு வச்சிருந்தீங்க, என்ன போட்டனே. ஏங்க எதுக்குன்னு சொல்லிட்டு சரிங்களே. ஜனனி, நீ போட்டது சீனியே கிடையாது, உப்பு.
இது உப்பா? உப்பு எது சீனி எதுன்னே தெரியாம டீ போட்டிருக்கேன். ஏங்க சாரிங்க, மன்னிச்சிருங்க. ரெண்டுமே ஒயிட் கலர்ல இருந்துச்சா, அதை எதுன்னு தெரியாம கையில கிடைச்சதை அப்படியே தூக்கி போட்டுட்டேன். ஏங்க அப்பமே சொல்லல, அந்த டீயே நீங்க ஃபுல்லா குடிச்சிருக்கீங்களா? என்ன பண்றது, வர வழி இல்லாம குடிச்சேன். ஃபர்ஸ்ட் டைமா போட்டு கொடுத்துருக்கேன். நல்லா இல்ல உப்பள்ளி கொட்டிருக்கேன்னு சொன்னா உனக்கு ஃபீல் ஆயிடும்ல, அதான் சொல்லல. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னம்மா சொல்லு. கிச்சன்ல மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் வாங்கணும். வாங்கிட்டு அது மேல ஒரு ஸ்டிக்கர் எழுதி ஒட்டிடுவீங்களா? இது மிளகாத்தூள், இது மல்லித்தூள், இது உப்பு, இது சீனி அப்படின்ட்டு. அப்போ உனக்கு சுத்தமா எதுவுமே தெரியாதோ? எங்க அம்மா என்ன கிச்சனுக்குள்ளேயே விட மாட்டாங்கங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட எங்க அம்மா விடவே இல்லை. அதுவும் இங்க வந்து உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சமையல் கத்துக்கலாம்னு ட்ரை பண்ணேன். அதுக்கும் எங்க அம்மா விடல. ஆனா எங்க சித்திங்க 2 பேரு தங்கச்சிங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் கத்து கொடுத்தாங்க. அதெல்லாம் தெரியும். ஆனா இந்த எல்லா பொடியும் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரே கலர்ல இருக்கிறதுனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீ இந்த காஃபியை குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வா. வீட்டில் பூஜை பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வீட்டில் தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். சரியா? மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிடுவோம். அப்புறமா சூப்பர் மார்க்கெட்டில் போய் நீ கேட்ட மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிடலாம். சரியா? சரிங்க. அப்புறம் ஜனனி, என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும். நிறைய எல்லாம் ஷாப்பிங் பண்ண முடியாது. இப்போதைக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிடலாம். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் காசு கேட்டிருக்கேன். அவன் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அப்புறம் கொஞ்சம் பொருள் வாங்கிக்கிடலாம். சரியா? சரிங்க. நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரம் உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். சரி ஜனனி, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா சீக்கிரமா கிடைச்சிரும். இங்க நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க எதுவும் தப்பா நினைக்க மாட்டீங்களா? என்னம்மா சொல்லு. என்கிட்டயும் டிகிரி இருக்கு. நானே ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணட்டுமா? வேண்டு ஜனனி, அது சரி வராது. ஏங்க, நானும் படிச்சிருக்கேன்ல, எனக்கும் வேலை கிடைக்கும். நம்ம 2 பேரும் வேலைக்கு போனா சீக்கிரம் இந்த நிலைமை எல்லாமே சரியாயிடும்ல. போகலனாலும் என்னால எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ண முடியும் ஜனனி. இப்ப நீ வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோயேன், உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா பேசுவாங்க. உங்க அம்மா அப்பா கூட நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி இல்ல, அதை விட அதிகமா சந்தோஷமா நீங்க இருக்கணும். எனக்கு நல்ல வேலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, உனக்கு இல்லையோ? சச்சா, நான் அப்படி சொல்லலைங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதுக்கான திறமையும் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் வீட்லயே சும்மா தானே இருக்கேன். இவ்வளவு வருஷம் உங்க வீட்லயும் சும்மா தானே இருந்த, ஏன் வேலைக்கு போகணும்னு நினைக்கல? அது வந்து ஏன்னா உங்க வீட்டுல நிறைய வசதி இருக்கு. உங்க அப்பா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அதனால உனக்கு வேலைக்கு போகணும்னே தோணல. நம்ம வீட்டுல அதெல்லாம் இல்ல, அதனால தானே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். இங்க அது தப்பான விஷயம் இல்லல்ல. இப்ப எங்க வீட்லயே வசதி வாய்ப்புன்னு இல்ல அப்படின்னா நான் எங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருப்பேன். நம்ம லைஃப் இப்ப தானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 2 பேருமே சேர்ந்து கஷ்டப்பட்டா என்ன பிரச்சனை? அதனால யாரு எது தப்பா பேசினாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்ல. ஜனனி, இந்த பேட்ச் வேண்டாம், விட்டுரு. நீ காஃபி குடிச்சிட்டு போய் ரெடியாவே வெளியே போயிட்டு வரலாம். எங்க ஒரு வாட்டி யோசிச்சுதான் பாருங்களேன். வேண்டாம் ஜனனி, எனக்கு உன்னை வேலைக்கு விடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதனால உங்க வீட்டுல இருக்கிறவங்க முன்னாடி என்னால அசிங்கப்பட முடியாது. என்ன வேலைக்கு விட்டு நான் சம்பாதிக்கிறேன்ற மாதிரி அவங்க பேசிடுவாங்க. ஏன்னா ஒன்னு பொண்ணு கேட்டு வந்தப்போ அவங்க என்னெல்லாம் பேசினாங்கன்னு என் காதுல இப்பவுமே எனக்கு கேட்டுட்டே இருக்கு. அது உன் தப்பு கிடையாது. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினேன். அவங்களும் பேசினது தப்புன்னு சொல்லல. ஆனா என்ன ஜனனி, அதை பத்தி இனிமே பேச வேண்டாம். சரியா? சரிங்க. என்ன இவங்க இப்படி பேசிட்டு போறாங்க? நம்ம எப்படியாவது வேலைக்கு போய் சீக்கிரமா இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணலான்னு பார்த்தா இவர் இப்படி பிடிவாதமா இருக்காங்களே. சரி, எப்படியாவது ஆதிக்கிட்ட சொல்லியாவது இந்த விஷயத்த பேசி ஒரு டிசிஷன் எடுத்துட வேண்டியதான். ஐயோ, இவங்க வேற வெளியே நின்றுட்டு இருக்காங்களே. இப்ப நான் போகிறத பார்த்தா கண்டிப்பா என்ன கூப்பிடுவாங்க. நான் இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா அம்மாக்கு தெரிஞ்சிச்சு நான் செத்தேன். வேண்டாம், சைலண்டா போயிடுவோம், அதுதான் நல்லது. ஸ்கூலுக்கு வேற இன்னைக்கு லேட் ஆயிட்டு. பூமாரி மாதிரிலாம் இருக்கு. அட ஆமா, பூமாரி தான். பூமாரி, ஐயோ கூப்பிட்டுட்டாங்களே. என்ன பூமாரி, பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிட்டு இருக்க? உங்க அண்ணன் வீடு இதுதானே, தெரியுங்களா? ஆமா தெரியும். ஸ்கூலுக்கு லேட் ஆயிட்டு இருக்கா, அதனால தான் ஃபாஸ்டா போயிட்டு இருந்தேன். நீ எப்பவுமே இந்த ரூட்ல போக மாட்டியே, இன்னைக்கு என்ன இந்த ரூட்ல போயிட்டு இருக்க? இப்படி போனா கொஞ்சம் ஷார்ட் கட், பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடலாம். சைக்கிள் ரிப்பேரா இருக்கு அப்படின்ட்டு தான் இந்த பக்கமா வந்தேன். அப்படியா? சைக்கிளுக்கு என்னாச்சு? பஞ்சர் ஆயிட்டுன்ட்டு கடையில விட்டுருக்கேன். அதான் இன்னைக்கு நடந்து போனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயாச்சு, அதனால தான் இப்படி வந்தேன். இன்னைக்கு ஸ்கூல்ல ஏதோ முக்கியமான டெஸ்ட் இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல, ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கே, அதனால தான். இல்ல, இன்னொரு 10 நிமிஷத்துல பெல் அடிச்சிருவாங்க. நான் இங்க இருந்து போகிறதுக்குள்ளே 5 நிமிஷம் ஆயிரும். சாயந்தரமும் இப்படிதான் வருவியா? சைக்கிள் இல்லைன்னா இப்படிதான் போவேன். சைக்கிள் இருந்துச்சுன்னா ரோட் சைடோட போயிடுவேன். ஈவினிங் இப்படி வருவேல, அப்ப எங்க வீட்டுக்கு வருவியா? இல்ல இல்ல, எங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா திட்டிடும். அம்மா உங்க கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவ. அம்மா கோவமா இருக்காங்க. சரி, நீயும் எங்க மேல கோவமா இருக்கியா? அது வந்து சரி பரவாயில்ல, உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிட்டலாம். நீ போ, ஈவினிங் வரும்போது உனக்கு வரணும்னு தோணுச்சுன்னா எங்க வீட்டுக்கு வா. சரியா? நான் வேணும்னு அம்மாட்ட கேட்டுட்டு வரேன். எங்க அம்மா கிட்ட கேட்காம ஏதாவது செஞ்சா என்ன திட்டுவாங்க, அப்புறம் அடிச்சு விடுவாங்க. அம்மா கிட்ட எல்லாம் கேட்க வேண்டாம். உனக்கு இந்த வீட்டுல எப்போனாலும் வரணும். இது உனக்கும் வீடு தான். சரிக்கா. அக்கா இல்ல, அண்ணி. சரி அண்ணி. சரி, உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிட்டலாம், போயிட்டு வா.
சரி அண்ணி. பாய் பூமாரி. பாய் அண்ணி. பாவம் எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கா. கண்டிப்பா இவளுக்குலாம் எங்க மேல கோவம் இருக்காது. அவங்க அம்மா கோவமா இருக்கிறதுனால அவளும் இப்படி இருந்து பயந்துட்டு இருக்கா. ஈவினிங் ஸ்கூல் விடுற டைம்ல இங்க வந்து நிக்கணும். இவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி வைக்கலாம். போகும்போது கொடுத்து விடலாம். மெதுவா இவங்க கிட்ட எல்லாம் பேசி தான் அவங்க கூட எல்லாம் பேச முடியும். இப்படியே இருந்துட்டோம், இப்படியே இருக்க வேண்டியதான்.